Hello, Anjali. Hello. Hello. How is she doing, doctor? Good. Overall radius is safe. Okay. Titanium plate fix பண்ணிருக்கேன். நாளைக்கே அவங்க வேலைக்கு போலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சீக்கிரமே சரி ஆயிடும். Don't worry. கதிர், பிரியா மார்ச்சரி வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் வா. Come back. ஈவினிங் டிசைட் பண்ணுங்க. மேடம் போஸ்ட்மார்ட்டம் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. ஏன்டா அத பண்ண? வேற என்ன? வால் மாட்டிக்கிட்டான். கட்டி போட்டிருக்காங்க. சீக்கிரம் முடி உளறி இருப்பான். நான் ரஞ்சித்தோட ஆளுன்னு ஜோசஃபுக்கு தெரிஞ்சிருச்சு. ஜோசப் இதை உங்ககிட்ட சொல்லிட்டா என் லைஃப் முடிஞ்சிடும். எனக்கு வேற வழி தெரியல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல புல்லட்ஸ் மாட்டினா நான் தான் சுட்டேன்னு தெரிஞ்சது. இல்ல, எங்க இருக்கிற போனத்தோட போனமா உன்னையும் பாக்ஸ்ல சொருகிட்டு போயிட்டே இருப்பேன். என்னது பண்ணிடாத சொல்லிடுறது சொல்லிடு. அட்டர்னி ஜெனரல் சார், மகாதேவ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தாராளமாக போகட்டும். இப்போ அவரோட மைண்ட்ஸ் எல்லாம் பேன் பண்ணணும். லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாம. போலீஸ் அடி பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அத்தனை அடி அடிப்பான். வெளியில ஒரு காயமும் இருக்காது. ஆனா Seems exciting. Explain. வர்மாஜி, இத பாருங்க. இந்த பூச்சியோட பேரு சீலிஃபெரா. ஆப்பிரிக்கன் நாடுகளில் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிற பூச்சி இனம்.
அது கூட்டம் கூட்டமாக வரும்போது இட்ஸ் கால்டு லோக்கஸ்ட், வெரி டேஞ்சரஸ். வேறொரு விஷயத்துக்காக இந்த பூச்சியை நம்ம அக்ரிகல்ச்சர் லேபில் ஆராய்ச்சி செஞ்சப்ப இது வெறும் பூச்சி இல்லை, ஏவுகணையோட எஃபெக்டிவான ஆயுதம்னு கண்டுபிடிச்சோம். Are you suggesting a bio-war? You can call it an entomological warfare. இந்த பூச்சிங்களை நல்லா பட்டினி போட்டு பாகிஸ்தான் போகிற குட்ஸ் ட்ரெயினில் ரகசியமாக அனுப்பி அதுவும் அறுவடை பண்ணுற நேரத்தில் திறந்து விட்டோம்னா ஒரே வாரத்தில் ஏக்கராக கோதுமையை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுரும். இப்படி ஒரு 3 ஹார்வெஸ்ட்டுக்கு இதையே ரிப்பீட் செஞ்சோன்னு வைங்க, அங்கே அக்ரிகல்ச்சர் சுத்தமாக அழிஞ்சிரும். ஃபுட் ஷார்ட்டேஜ், அன்எம்ப்ளாய்மெண்ட்னு எல்லா பிரச்சனையும் வந்துடும். எக்கானமி சரிஞ்சிரும். அப்புறம் அவங்க நம்ம கிட்ட தான் பிச்சை எடுக்கணும். ஆமாம், பூச்சிக்கு பார்டர் லைன் தெரியுமா என்ன? திரும்பி வந்து நம்ம விவசாய நிலத்தை அட்டாக் செஞ்சிடாதா? ஆண் பூச்சியையும் பெண் பூச்சியையும் செக்ரிகேட் பண்ணி தனியாக பிரித்த ஆண் பூச்சியை மட்டும்தான் அனுப்பணும். இந்த பூச்சியோட ஆயுள் ஒரே வாரம் தான். ஆண் பெண் பூச்சிகளை ஒன்றா சேர்த்து அனுப்பிச்சா அதுங்க கூடி குடித்தனம் நடத்தி பல மடங்காக பெருகி கொசு மாதிரி கரப்பாம்பூச்சி மாதிரி காலத்துக்கும் அழிக்க முடியாத சக்தி ஆயிடும். ஆனால் அது இப்போ வேண்டாம். மிஸ்டர் மகாதேவ், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நோ, ஐம் குட். இப்போ கேட்கல. தினமும் என்ன சாப்பிட்றீங்க? எல்லாரும் மாதிரி சோறு தானே, இல்லை பண்ணி எல்லாம் சாப்பிடுமே அதுவான்னு கேட்டேன். தன் நாட்டிலே நடக்கிற ஊழலை மறைக்கிறதுக்காகவும் மக்களோட கவனத்தை திசை திருப்பி விடுறதுக்காகவும் பாகிஸ்தான் எப்போ கையில் பிடிச்சிட்டு இருக்கிற ஆயுதம் இந்திய எதிர்ப்பு. அதேதான் நம்ம நாட்டிலே மக்களோட எதிர்ப்புணர்ச்சியை தூண்டி விட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாஸ்டி பொலிட்டிக்கல் கேம். பாகிஸ்தான் ஜனங்க எல்லாம் என்ன பாவையா செஞ்சாங்க? அவங்க திங்கிற சோத்துல மண்ணை அள்ளி போடலாம்னு பிளான் சொல்றியே. நீ எல்லாம் பிணம் தின்னி கழுகு மாதிரி ஒரு மரண வியாபாரி. நாளைக்கே பாகிஸ்தான் உனக்கு பணம் கொடுத்தா இதே பூச்சிய இந்தியாவில விடவும் நீ தயங்க மாட்டாய். நீ இல்லீகலா பல நாட்டுக்கு கெமிக்கல் வெப்பன் சப்ளை செஞ்சுட்டு இருக்கிறத பத்தி சிபிஐ ரகசியமா ப்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. உன் மகான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல லைசன்ஸ் வயலேஷன்ஸ், டாக்ஸ் எவேஷன்ஸ் நிறைய எக்கனாமிக் கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கிறத பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? 24/7 you are being watched. அரசாங்கம் உனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆகுதுன்னு உனக்கு தெரியும் மகாதேவ். அதனால தானே என்ன முடிக்கிறதுக்கு டிடி ஃபங்க்ஷன் லண்டன்னு விடாம முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பட் your days are numbered மகாதேவ். You may go. உங்களுக்கு தனியாக சொல்லணுமா சார்? நீ எல்லாம் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு போடா வெளியில. ஹாய் கதிர். வெல்கம். பாரு, ஒரு காஃபி கொடுக்க கூட யாரும் இல்லை. என் பொண்டாட்டி இருந்திருந்தா ஒரு கப் காஃபி கொடுத்துருப்பா. அவ்வளோ உன்னால தூக்கில் தொங்கிட்டா. நீ தப்பு பண்ற. என்ன பழி வாங்குறதா நினைச்சு நீ. டேய் கதிர், என்ன அம்மானமாக இழுத்துட்டு போனீங்களே, அந்த அவமானத்தில் பாதியாவது உங்களுக்கு தர வேண்டாம். அதான் ஒழிஞ்சிக்கிட்டே உங்களை ஓட விட்டுட்டு இருக்கேன். தான் பக்காவா டேட் வாரியா? நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் எவிடன்ஸ் ஓடிங்க அப்படியே ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கிய. எந்த பொந்தில் போய் ஒழிய போற? Alexa, what is remote wipe? Remote wipe is a security feature that allows a network administrator or device owner to send a command to a computing device and delete data. What remote wipe accomplishes can depend on the device, its specific operating system version, and any third-party. Kadir, இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவியா? Alexa, what is IED? An improvised explosive device is a bomb constructed and deployed for military action. ஆஃபீஸ் வீடுன்னு மொத்த 8 இடத்துல பக் பண்ணியிருக்காங்க.
மாதேவை அரெஸ்ட் பண்ண உடனே ஏற்பாடு பண்ணுங்க. இருங்க சார், அந்த ரஞ்சித்தோட ரூம், சிஸ்டம், கதிர் காப்பி பண்ணதா சொன்ன பென் டிரைவ் எல்லாமே எரிஞ்சிடுச்சே. எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? கண்ண கொடுங்க, எவிடன்ஸ் இல்லாம அவனை சுட்டு தள்ளுறேன். அவர் மேல கை வச்சா இந்திய பொருளாதாரத்து மேலே கை வைக்கிறதா அர்த்தம். ஷேர் மார்க்கெட், ஜிடிபி, எம்ப்ளாய்மெண்ட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அவ்வளோ ஏன் சார் நம்ம நாட்டோட கரன்சி வேல்யூவே பாதிக்கும். அப்புறம் என்ன மைத்துக்கு தான் இந்த பதவி? ஆக்சுவலா அந்த ஆள் தான் இந்த நாட்டை ஆள்றான். நான் சும்மா நூல்ல கட்டின பொம்மை மாதிரி இல்ல. நான் வாழ்வாதாரத்துக்காக குரல் கொடுத்தவன், சும்மா அந்த பக்கம் போனவன், பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தவன், டீ கடை வாசல உட்காந்து பீடி பிடிச்சிருந்தவன், ஹெல்மெட் போடாதவன், இவங்களெல்லாம் ஓடி ஓடி பிடிச்சி உள்ள போட்டுட்டு இந்த மாதிரி கிரிமினல்ஸ், தேச துரோகிகள் எல்லாம் ஆக்ஷன் எடுக்காம அப்படியே கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கலாம் சொல்றீங்களா? மகாதேவ் மேல கையை வச்சா நம்ம நாட்டு எக்கானமி டவுன் ஆகும். ஆகட்டும் சார், அதுல இருந்து மீண்டு வரதுக்கான சக்தி நம்ம கிட்ட இருக்கு. மகாதேவ் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு தேவை காரணம் என்ன? தைரியம்.